ஆனால் நீங்கள் மறிக்கும் போது இப்பதான் ஒரு பேர் இருக்கிறது, ஒரு புகழ் இருக்கிறது, போதகர், டாக்டர், ரெவரன். அந்த சுவாசம் விட்டு போயிடும் போது சரீரம் எப்போ அடக்கம் பண்றாங்க, பாடி எப்போ வருது அப்படின்னு நமக்கு ஒரு பேர் இருக்கிறது. ஆனா பேரை சொல்லல, பாடி எப்பதான் வருது. அப்படியெல்லாம் வந்தானது ஏதோ பிள்ளைகளே, நமக்கு சுவாசம், வாழ்க்கையில சுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஜபங்கள் முக்கியம். அது இல்லை என்றால் நான் ஒரு சரீரம் தான், பாடி. இதனாலே சில நேரங்களில அந்த வாழ்க்கையில் சில காரியங்களை நம்மால தவிர்க்க முடிவதில்லை, நாம் எதிர்பார்ப்பதில்லை. இது என்ன எதிர்பார்ப்பதில்லை, பாடுகள், உபத்திரவங்கள், வியாதி, துக்கங்கள், ரெஸ்பெக்ட் ஆனா ரெண்டு ஒன்று இருக்கிறது. ஆனால் கவனிங்கள், வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு தேவையில்லாம அதிகமா இருக்கலாம், ஜபங்கள் அதிகமா இருக்கலாம். ஆனாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில ஒரே ஒரு ஜபம், இது மாத்திரம் இருக்கட்டும், தேவனே எழுந்தருளும். ஒரே ஒரு கருத்து பண்ணுங்க, Lord you arise, தேவனே எழுந்தருளும். இது முக்கியமான ஒரு ஜபம். ஜபம் மட்டுமல்ல, தேவனை செயல்படுத்தும் ஜபம். தேவனே எழுந்தருளும். நீ கேட்கலாம், அப்ப தேவன் தூங்குவதற்காரரா? இல்லை. உங்கள் ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் சொன்னார், உலகத்தை அசைப்பது தேவனுடைய கரம், அந்த தேவனுடைய கரத்தை அசைப்பது உங்களுடைய ஜபம். எனவே உலகத்தை அசைப்பது தேவனுடைய கரம் தான். அந்த கரத்தை அசைக்கிற வல்லமை உங்கள் ஜபத்துக்கு என் ஜபத்துக்கும் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இவர் ஒருவரே நம்முடைய ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறவர். தேவனே எழுந்தருளும். அது எல்லாரும் சொல்ல முடியாது, இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்ல முடியாது. தேவனோட உறவு வச்சிருக்கிறவங்க, நெருக்கமா இருக்கிறவங்க, தேவனை எழுந்தருளும் ஒரு அவிசுவாசியோ ஒரு உலக மனிதனோ சொல்ல முடியாது. அவர் எல்லாம் தினத்தை கேட்கிறவர். ஆனால் தேவனே எழுந்தருளும் என்று சொல்லுவதற்கு ஒரு நெருக்கம் தேவை, ஒரு உறவு தேவை, அவரோடு கூட ஒரு ஐக்கியம் தேவை. அது இல்லாமல் யூ கேனாட். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அரைஸ் ஓ காட். அது அடுத்த ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் ஆகப்பட்டிருது ப்ளீட் பை ஓன் காஸ். தமிழ்ல சற்று வித்தியாசமா இருக்கலாம் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது, நீர் உமக்காக நீரே வழக்காடும். இந்த வார்த்தை ஆங்கிலத்துல அரைஸ் அண்ட் ப்ளீட் யுவர் ஓன் காஸ், உமக்காக. அப்படின்னா அன்பு வேறுபடுகளே, இந்த வாழ்க்கை நடக்கிற எல்லாமே கவனிங்கள், அவர்தான் வழக்காடுகிறார் உமக்காக. அவருக்காக நீங்க வாழும்போது